Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த விவகாரத்தில் நீதி கேட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், கள விவரம் என்னவாக இருக்கிறது? விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மதுரை வண்டியூர் பகுதியைச் சேர்ந்த மூன் தினேஷ்குமார் என்பவரை காவல்துறையினர் இன்று அதிகாலை அந்த விசாரணைக்காக காவல்துறை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் காவல்துறை விசாரணையில் இருந்தவர் காவல்துறை வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட போது அவர் தப்பியோடியதாகவும் அவர் அந்த அருகில் இருந்த வண்டியூர் கால்வாய் பகுதியில் நீரில் மூழ்கி அவர் உயிர்ந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகின்றது. அவர் அந்த நீரில் அந்த குதித்த போது அந்த சகதியில் சிக்கிக் கொண்டதாகவும் அதனால் அவர் உள்ளே மூழ்கி உயிர்ந்ததாகவும் அவரது உடலை தீயணைப்புத்துறையினர் உதவியுடன் அந்த உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் அவரது உறவினர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மதுரை அண்ணாநகர் அந்த காவல்துறையினை கண்டிக்கும் வகையில் மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்தை மதியம் சரியாக 1 மணி முதல் அந்த முற்றுகையிட்டு போராட்டத்தை தொடங்கினார்கள். தற்போது வரைக்கும் அந்த போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் என்பது சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. தற்போது மதுரை அந்த அண்ணாநகர் காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த ஆர்ச்சி பகுதியில் ஒரு 5க்கும் மேற்பட்ட முக்கிய சாலைகள், மாட்டுத்தாவணி, பெரியார் பேருந்து நிலையம், தல்லாகுளம், கோரிப்பாளையம், சிம்மக்கல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு மாநகரின் முக்கிய பகுதியில் செல்லக்கூடிய அந்த சாலையில் தான் அந்த சாலை மறியல் போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த உயிரிழந்த தினேஷ்குமாரின் தாய் அந்த காவல்துறையிடம் ஒரு புகார் ஒன்றினை கொடுத்திருக்கிறார். அதில் என்னவென்று பார்த்தோம் என்றால் மதுரை அண்ணாநகர் காவல் நிலைய அந்த காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் சீலா மற்றும் 2 அந்த காவலர்கள் பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மற்றும் பலர் இவர்கள் இந்த எனது மகனை அவர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்றதாகவும் அவர்கள் அழைத்து சென்ற இடத்தில் அவரை தாக்கி அவரை கொலை செய்துவிட்டு அந்த கால்வாயில் தூக்கி போட்டு அவரை போட்டுள்ளதாகவும் ஆனால் எனது மகன் தப்பிச் செல்லும் போது உயிரிழந்ததாக காவல்துறையினர் கூறுவதாகவும் அதனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் அந்த கோரிக்கை என்பதை வைத்து தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதே போன்று உயிரிழந்த அந்த இளைஞர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு அந்த அவர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அதே போன்று அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அவ்வாறு இவற்றை தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே நாங்கள் அந்த உயிரிழந்த தினேஷ்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்து பெற்றுக்கொள்வோம் எனவும், இல்லாவிட்டால் தொடர்ந்து எங்களது போராட்டம் நடைபெற்று பெறும் என தொடர்ந்து மதுரை அந்த ஆர்ச்சி பகுதியில் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் போக்குவரத்து மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அதே மதுரை மாநகர துணை காவல் ஆணையர் இனிகோ திவ்யன் மற்றும் அனிதா ஆகியோர் தலைமையில் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவர்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தின் போது சிலரை காவல்துறையினர் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினார்கள். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நாங்கள் அமைதியான முறையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம், எங்களை கைது செய்தால் போராட்டம் என்பது அடுத்த கட்ட வகையில் எங்களது போராட்டம் பெரிய அளவில் நடத்தப்படும் என தெரிவித்து அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகின்றது. அபிராமி, கள தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.